இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று திரு அவை பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று நமது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறை திரு வசனங்கள் 22 முதல் 33 வரை. இறை நம்பிக்கை, ஏழ்மை, பணிவு மற்றும் இறைவனின் படைப்புகள் மீது மிகுந்த அன்பு கொண்ட புனித பிரான்சிஸ் அசிசியாரின் ஆன்மீக பார்வையில் இந்த நற்செய்தி பகுதியை தியானிக்க அழைக்கின்றேன். இயேசு கடலின் மேல் நடப்பதும் பேதுரு நீரில் மூழ்குவதும் மிக ஆழமான ஆன்மீக சிந்தனையை நமக்குள் விதைக்கின்றது. 1. இறைவனில் முழுமையான சரணாகதி. 2. உலக கவலைகளும் விசுவாச குறைவும். 3. ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்ற பேதுருவின் தாழ்ச்சியான ஜெபம். 4. தனித்திருந்து ஜெபித்தல். 5. இயற்கையின் வழியே இறைவனை காண்பது. இக்கருத்துக்களை தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். 1. இறைவனில் முழுமையான சரணாகதி. புனித பிரான்சிஸ் தன் வாழ்வாதாரம், பாதுகாப்பு என அனைத்திற்கும் இறைவனை மட்டுமே முழுமையாக நம்பியிருந்தார். இயேசு பேதுருவை வா என்று அழைத்தபோது அவர் படகை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். புனித பிரான்சிசுவின் பார்வையில் இதுவே முழுமையான சரணாகதி, அர்ப்பணிப்பு. உலக பாதுகாப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் துறந்து இயேசுவின் வார்த்தையை மட்டுமே நம்பி அடியெடுத்து வைப்பதே உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட துறவியின் வாழ்வு, கடமை. 2. உலக கவலைகளும் விசுவாச குறைவும். உலக பொருட்கள் மீதான பற்று, பயம், கவலைகள் மனிதனை இறைவனிடமிருந்து திசை திருப்பும் என்று புனித பிரான்சிஸ் கூறுகிறார். பேதுரு பலத்த காற்றை கண்டு அஞ்சிய போது மூழ்கத் தொடங்குகிறார். இயேசுவை நோக்கியிருந்த அவரது பார்வை சுற்றியிருந்த புயல் மீது திரும்பியதே மூழ்குவதற்கு காரணமாக இருந்தது. அச்சமும் தோல்வியும் அவநம்பிக்கையும் மனித பலவீனத்தை குறிக்கிறது. அசிசியார் போதித்த எளிய நம்பிக்கையின்படி நமது வாழ்க்கை பயணத்தில் நமது பார்வையை உலக காரியங்கள் மீது செலுத்தாமல் இயேசுவின் மீது மட்டுமே பதிந்திருக்க முயல்வோம். 3. ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்ற பேதுருவின் தாழ்ச்சியான ஜெபம். பிரான்சிஸ் தன்னை எப்போதும் ஒரு சிறிய பலவீனமான மனிதராகவே கருதினார். இறைவனின் அருள் இல்லாமல் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். பேதுரு தன் பலவீனத்தை உணர்ந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தியவுடன் இயேசு கரம் நீட்டி தூக்குகின்றார். நமது பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் கையேந்துவதே ஆன்மீக வாழ்வின் உன்னத நிலை என்பதை பிரான்சிஸ் நமக்கு கற்பிக்கின்றார். 4. தனித்திருந்து ஜெபித்தல். இயேசு மலையின் மீது தனித்து சென்று தந்தையிடம் ஜெபித்தார். உலக காரியங்களுக்கு நடுவில் இறைவனுடன் பேசுவதே ஆன்மாவின் பலம் என்பதை வாழ்ந்து காட்டியவர் புனித அசிசியார். எவ்வளவு பிஸியான பணிகளுக்கு நடுவிலும் இறைவனோடு தனித்திருக்க நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். நம் கவலைகள், வேண்டுதல்களை இறைவனிடம் ஒப்படைப்போம். நம்பிக்கையில் சான்று பகர்வோம். 5. இயற்கையில் இறைவனை காண்பது. பிரான்சிஸ் அசிசியார் இயற்கையை தன் சகோதர சகோதரியாக கருதினார். இயேசு படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படைத்தவர் முன்னிலையில் படைப்பாகிய இயற்கை அமைதியாகி விடுகிறது. இயேசுவோடு நாம் இணைந்திருக்கும் போது நம் வாழ்வின் புயல்களும் இயற்கை சீற்றங்களும் அமைதியடையும். இயற்கையின் அழகில் இறைவனின் பிரசன்னத்தை கண்டு வியந்து துதித்தார் புனித அசிசியார். இயற்கையின்றி இவ்வுலகம் இல்லை என்பதை உணர்ந்து இயற்கையை நேசித்து பேணி காக்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்து உலக பெருமைகளை துறந்து இறைவனின் பார்வையில் உலக பற்றற்ற எளியோராக வாழ நம்மை இறைவனிடத்தில் அர்ப்பணிப்போம். ஜெபம்.
தந்தையே இறைவா, எம் உலக படகுகளான பற்றுகள், ஆசைகள், ஆடம்பரங்களை விட்டுவிட்டு உம் மகன் இயேசுவின் மேல் மட்டுமே எம் பார்வையை பதித்து எம் புயல் போன்ற வாழ்வில் நங்கூரம் போன்ற அவரின் கரம் கோர்த்து பயணிக்க உம் அருள் தாரும். ஆமீன்.